ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஸ்டிக் மான்வாவோட சீசன் 2 எபிசோட் 4 தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாருமே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். அதே மாதிரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே லவ் ஒரு இடத்துக்கு வந்திருப்பால. அங்கே லவ் முன்னாடி ஏதோ ஒரு உருவம் தெரியுது. அது பார்க்கறதுக்கு லவ் மாதிரியே இருக்க. அவ ரொம்ப ஷாக் ஆகுறா. என்ன அது லவ் மாதிரியே இருக்கு, ஆனால் ஹேஷியா இருக்கு. அந்த லவ்வும் ஒரே ஒரு வார்த்தையை ஒண்டி தான் ரிப்பீட்டடாக சொல்லிருக்கா. டை 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 அப்படின்னு ஒரு முறையும் அதே வார்த்தையே அவ சொல்லிருக்கா. இதை பாக்குற நம்ம லவ்க்கு அங்க என்ன பண்ணும் தெரியல. ஏன்னா இது ரொம்ப வியர்டா இருக்கு. இந்த மாதிரி ஒரு லவ் கிட்ட நான் சண்டை பண்ணுமா? சரி, இது ரொம்ப ஃபன்னா இருக்க போதுன்னு நினைக்கிறேன். நான் இதுதான் இந்த கோலோட ஒரு சேலஞ்சும் நினைக்கிறேன். ஃபைனல் ஸ்டெப்பா கம்போசர் ஆஃப் த சோல் அதை நான் கம்ப்ளீட் பண்ணணும். அப்படின்னா எனக்குள்ள இருக்கிற அந்த கெட்ட லவ் இருக்கிற அந்த டீமன் பவரை நான் கிளியர் பண்ணிட்டா என்னால அப்போதான் டிரான்ஸ்ஃபார்மே ஆக முடியும். அதுதான் இதுக்கான அர்த்தமும் இருக்கும். இதனால செம்ம வேகமா அங்க சேலஞ்ச் பண்ணலான்னு போறா. வா கரெக்டா லவ், நான் உன் முன்னாடி வந்திருக்கேன். முடிஞ்சா ஒரு கை பாத்துக்கலாம். கரெக்டான அந்த லவ்வும் பாக்குறால. உடனே அவ ஓடி வர ஆரம்பிக்கிறா. அப்புறம் தான் ஒரு பயங்கரமான ட்விஸ்ட். தூரத்துல இருந்து பாக்குறதுக்கு ஏதோ சின்ன லவ் மாதிரி அது தெரிஞ்சது. கிட்ட பார்க்கும் போது தான் தெரியுது லவ் விட அது பல மடங்கு ரொம்ப பெருசு. இதனால லவ் ரொம்ப ஷாக் ஆகுறா. ஏன்னா அவ எதிர்பார்த்தது ஏதோ, இங்க நடக்கிறது ஏதோ. இதனால அந்த லவ் கிட்ட பேசலாம் ட்ரை பண்றா. ஆனா அவ கேக்குற மாதிரியே இல்ல. பயங்கரமா பஞ்சஸ் அங்க விட ஆரம்பிக்க ஜஸ்ட் மிஸ்ல லவ் தப்பிக்கிறா. இதனா என்ன பண்றது, இது கேட்காது போல. அதுக்கும் மேல இது சரியே இல்ல. என்ன கம்பேர் பண்ணா இந்த லவ் இது ரொம்ப பெருசா இருக்கு. இவன் நாங்க சேமான சைஸ்லயும் இல்ல. இதெல்லாம் ஃபேரே இல்ல. இதே மாதிரி செம வேகமா போய் மூஞ்சிலேயே ஒரு கிக் அடிக்கிறா. இதனால அது விழ போகுமா? அந்த லவ்வோட வாயில இருந்து இன்னொரு லவ்வோட முகம் அது. என்ன கன்றாவி இது. அந்த லவ்வோட வாய்க்குள்ள இன்னொரு வாய் இருக்கு. எப்படியாச்சும் நம்ம லவ் கன்சீவ் பண்ணணும்னு அது பாக்குது. அங்க நல்ல வேலை அவளோட டீமன் எசன்ஸ் ஆக்டிவேட் பண்ணி எப்படியும் அவங்க தப்பிக்கிறா. எனக்கு தெரிஞ்சது என்ன முழுங்க பாக்குது. அப்படி முழுங்கிட்டா அவ்வளவுதான். தெரிஞ்சது முழுங்குறதுக்கு பாக்குது. அதனால என்னோட பவர் ஒட்டுமொத்தமா போயிடும். அதுதான் இது ட்ரை பண்ணு நினைக்கிறேன். அங்க லவ் தப்பிக்கலன்னு பாப்பாலாம். அது பயங்கரமா அங்கேயும் இங்கேயும் தாக்க நம்ம லவ் மேலேயே ஒரு அட்டாக் பட்டது. இதனால லவ் அங்க கீழே விழுறா. இத ஒரு வாய்ப்பாச்சு. கரெக்டா இருக்கிற அந்த லவ் அது பயங்கரமா தாக்குது கண்ணா பின்னான்னு. இதனால லவ்வோட நிலைமையை அங்க மோசமாகுது. அங்க லவ்வும் யோசிக்கிறா. பாட்டிமா அப்பயே சொன்னாங்க, இந்த மாதிரி நீ இந்த ட்ரையலை எடுக்கணும்னு கூட அவசியம் இல்ல. ஏன்னா உனக்கு இப்பவும் டைம் இருக்கு. அந்த மாதிரி டீமன் காடோட ஸ்கில் இல்லாமலே நிறைய பேரு இன்னமும் ஸ்ட்ராங்கா இருந்திருக்காங்க. ஆனா நான் கேட்கவே இல்ல. இந்த கரப்டர் லவ் இது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இதுல எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு இந்த ட்ரையலை என்னால பாஸே பண்ண முடியாதுன்னு. என்ன கன்சியூம் பண்றோமா, அதுக்கப்புறம் நான் கரப்டர் வருஷனா மாட்டுவேன். அடுத்தது அந்த கரப்டர் லவ்வும் என்னோட பீஸும் ஒன்னா இருப்பாங்க. அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா வெளியில போறது, ஒன்னா ஜாலியா இருக்குது, ஜூஸ குடிக்கிறது, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அவங்க பண்ணுவாங்க. இல்ல இல்ல என்னால அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் யோசிக்கவே முடியாது. அதனால திடீர்னு நம்ம லவ் மேல இருந்து ஒரு பயங்கரமான ஒளி வருது. என்னால என்னோட கரப்டர் வருஷனை என்ன ஆக்கிரமிக்க நான் விட மாட்டேன். ஏன்னா நான் கடைசியில இந்த கரப்டட் வருஷனை மாதிரி கருப்பா மாட்டேனா. அதுக்கப்புறம் பீஸுக்கு எனக்கு கண்டிப்பா பிடிக்காது. மேரேஜ் எல்லாம் தூரத்து விஷயம். இப்படி மோட்டிவேட் ஆயே அவளோட டீமன் எசன்ஸ் அது மேக்ஸுக்கு போயிடுது. அவளோட பவர் அது இன்னமும் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆக லவ் ஒரு பஞ்ச தாக்குறதுக்கு வரா. அந்த லவ்வும் தாக்குறா. ரெண்டு பேரோட பஞ்சம் அங்க மோதிக்குதான். ஒரு கட்டத்துல லவ்வோட பவர் அங்க கம்மியா இருக்கு. அடச்சை, இது பத்தாது போல. எனக்கு இன்னமும் பவர் வேணும். நான் தோத்து போக கூடாது. இப்படி சொல்லும் போது இன்னமும் அவளோட பவர் அதிகரிக்குது. அந்த கரப்டட் வெர்ஷனோட அந்த பவர் அதனாலேயே என்னவோ தெரியல, அதுவும் இவளுக்குள்ள வர ஆரம்பிக்குது. வரும்போது அவ ஈவலா கொஞ்சம் கொஞ்சமா மாறா. பாட்டிமா சொன்ன விஷயமும் இப்பதான் ஞாபகம். டீமன் கிங்கா இருந்தா அவங்க கெட்டவங்கன்னு ஆயிடாது. இந்த ஃபயர் எப்படி எல்லா ஆபத்தும் இருக்கு, அதுல நல்ல விஷயமும் இருக்கு. அந்த மாதிரி டீமன் கிங்ல நல்ல விஷயமும் இருக்கு. அது ஒரு பவர் ஒண்டிதான். அதெல்லாம் அவன் ஞாபகப்படுத்துறா. இதனால அவளை கன்சியூம் பண்ற அந்த டிமானிக் பவர் இது ரெசிஸ்ட் ஆகுது. அங்க ஒரு புது விதமான பவரும் ஆக்டிவேட் ஆக அந்த கரப்டர் லவ் ரொம்ப ஆச்சரியமாவரா. அந்த ஒளி போனக்கு அப்புறம் நம்ம லவ் கட்டுறாங்க. லவ்வோட சிஸ்டம் அவங்க ஷோ பண்ணு. உங்களோட அந்த கரப்டான எனர்ஜி அது எல்லாமே கிளீன் செய்யப்பட்டிருக்கு. அதே மாதிரி உங்களோட ஹிடன் கிளாஸ் அது அட்வான்ஸுக்கு போயிடுச்சு. நீங்க டீமன் காடா மாறிட்டீங்க. அங்க அவளோட லுக்க கட்டுறாங்க. லுக்கும் ரொம்ப பயங்கரமா இருக்கு. லுக் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்க லவ் பார்த்தோன்னே என்னன்னு தெரியல, அதுக்கு ரொம்ப கடுப்பாகுது. டீமன் காட் நான் உன்னை விட போதில்ல. அப்படியே அது தாக்குது. ஆனா லவ்வால செம வேகமா இப்ப மூவ் பண்ண முடியுது. உனக்கு ரொம்ப இன்செக்யூரா இருக்கு. அதே மாதிரி கடுப்பா இருக்கு. உன்னால என்ன மாதிரி மாற முடியலன்னு. இதனால அது கன்சியூம் பண்ணலான்னு அங்க ஒரு பேரியரை எழுப்ப அதால அங்க ஒண்ணுமே பண்ண முடியல. என்னோட புவரான சோல் ரொம்ப இன்செக்யூரா ஃபீல் பண்ணுது. எனக்கு இப்பதான் புரியுது ஃபைனல் ஸ்டெப்பா உள்ள இருக்கிற கம்போசரா இருக்கிற உன்னோட சோல் அதை நான் அழிக்கணும். அது வழியா எனக்குள்ள இருக்கிற அந்த கெட்ட விஷயம் அது நீங்கிடும். அதுக்காக நான் உன்னை அழிக்கணும். என்ன மன்னிச்சிரு. ஒரு பயங்கரமான அட்டாக் பண்றா. அது பயங்கர வேகமா அது தாக்கவும் செய்யுது. திடீர்னு அவளோட உடம்புல இருந்து சின்ன சின்ன லவ் எல்லாம் வெளியில வரா. அங்க ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல கிட்டத்தட்ட 100க்கும் மேல லவ் வெளியில
வெளியில வர அங்க மேல லவ் பாத்துக்கினே சொல்றா, எனக்கு இப்பதான் புரியுது உன்னால தனியா அந்த பெரிய உருவத்தை வச்சு என்ன டிஃபீட் பண்ண முடியல, கஷ்டமா இருக்குன்னு சொல்லி இப்போ தனித்தனியா என்ன டிஃபீட் பண்றதுக்கு இறங்கிட்டியா, சரி எனக்கு வந்து வேற வழி இல்ல, டிவினிட்டி ஆஃப் டீமன் காட் ஆக்டிவேட் இப்படின்னு சொல்ல இப்போ நம்ம லவ் டீமன் காடா மாறிட்டா. இதுக்கு முன்னாடி டீமன் கிங்கா இருக்கும்போது அங்க இன்ஃபினிட்டான மானா நம்ம லவ்க்குள்ள இருக்கும். இப்போ டீமன் காடா இருக்கும்போது மானாவை இவளால மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். ஆனா எல்லாத்தையுமே வெளியில கொண்டு வந்து என்ன வேணாலும் பண்ண முடியும், எந்த விதமான பிசிக்கல் ஃபார்மையும் கொடுக்க முடியும். அதே மாதிரி அவ பண்றா, லைட்னிங் மாதிரி மாத்தி எல்லாத்தையுமே அந்த சின்ன சின்ன லவ் மேல தாக்குறா. அங்க சின்ன சின்ன லவ் எல்லாமே எந்த போகுது. நான் இன்னமும் ஒன்னு ரெண்டு செத்து இருக்கதா, அதனால அவளோட மானாக்கு ஒரு ஃபார்மை கொடுத்து கைய வச்சு ஒரு போடு போட அங்கேயே எல்லா லவ்வோட கதையும் அங்க முடியுது. ஃபைனலா இந்த சாப்டரை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நீங்க உங்களோட பழைய உலகத்துக்கு போகலாம். திரும்ப அவ பழைய உலகத்துக்கு வந்துடுறா. அங்க கிராணியை பார்த்தோன்னே அவளுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அட லவ், நீ சேஃபா திரும்ப வந்துட்டியா, நல்ல விஷயமா. கிராணி உங்களுக்கு வந்து தெரியுமா அங்க என்ன ஆச்சுன்னு? அங்க வந்து என்ன மாதிரியே இருக்கிற ஒரு பெரிய உருவத்தை கூட நான் சண்டை போட்டேன். சும்மா இல்ல கிராணி, அதை நான் கொன்னக்கப்புறம் அதுக்குள்ள இருந்து 1000 கணக்கு இல்ல மில்லியன் கணக்குல நிறைய லவ் வந்து வெளியில வந்தது. அதெல்லாம் வைல்டா போச்சு. அட இருமா இப்படி இவங்க சொல்ல அப்புறம் தான் அவளுக்கு ஒரு விஷயமும் ரியலைஸ் ஆகுது. புடிவ அவங்க சொல்றது கேட்கலன்னா மண்டையிலேயே அவங்க போடுவாங்க. அதே மாதிரி இந்த வாட்டியும் மண்டையிலே அடிப்பாங்கன்னு சொல்லி அந்த பேரியர் எல்லாம் அவ கிரியேட் பண்றா. ஆனா அப்படியெல்லாம் அங்க ஒன்னும் நடக்கல. ஹே லவ், நீ ஆசைப்பட்ட மாதிரியே இந்த டீமன் காட் இந்த ஃபார்மை அடைஞ்சிட்ட. அதே மாதிரி மை கிராண்ட் டாட்டர் லவ், நீ உண்மையிலேயே டீமன் காடா ரொம்ப அழகா இருக்க தெரியுமா இந்த ஃபார்ம்ல. இது உனக்கு சூட் ஆகுது லவ். ஆனா இப்போ வந்து டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் நான் போறதுக்கு. அதாவது இதுக்கு மேல நம்மளால சந்திக்க முடியாது. குட் பை லவ். அட கிராணி, நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு புரியல. குட் பையா? ஆமா லவ், இந்த மாதிரி அவ்வளவுதான். இந்த உண்மையை ஸ்டார்டிங்லயே நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டியது, ஆனா என்னால சொல்ல முடியலமா, சொல்ல முடியல. ஜெனிசிஸ் டீமன் கிங்கா என்னோட வேலை என்னன்னா டீமன் காடா மாறுறதுக்கு வழி காட்டணும். அதுக்காக தான் நான் ஆயிரக்கணக்கான வருஷமா இந்த நிலத்துல வாழ்ந்தேன். இதுதான் எனக்கான தலைவிதி. இதுதான் மதரும் எனக்கு அசைன் பண்ணாங்க. என்னது மதரா? ஆமா, இந்த மாதிரி அவ்வளவுதான். இப்போ அந்த மிஷின் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சா, இதுக்கப்புறம் நான் போறதுக்கான டைம். அட நீங்க என்ன சொல்றீங்க கிராணி? இது எல்லாமே ஒரு பிராங்க் தானே? சொல்லுங்க கிராணி, நீங்க கூட ஒரு ப்ராமிஸ் பண்ணீங்களே இந்த மாதிரி நம்ம திரும்பவும் ஒன்னா ஸ்கை நைட்ட ஒன்னா பாக்கலான்னு. ஒன்ன மட்டும் முடிஞ்சதுக்கு அப்புறம் நானும் இங்க சொன்னேன் பீஸ் எல்லாம் நான் கொண்டு வரேன்னு. அதெல்லாம் என்ன ஆச்சு கிராணி? என்ன மன்னிச்சிருமா. என்னால இந்த உண்மையை ஸ்டார்டிங்லயே உன்கிட்ட சொல்ல முடியல. அந்த ப்ராமிஸ என்னால வச்சுக்கவும் முடியல. ஆனா எப்படி பார்த்தாலும் உன் கூட ஒரு பாட்டா நான் எப்பயுமே இருக்கதான் செய்வேன். ஏன்னா இப்போ அந்த டீமன் காடோட பிரசன்ஸ் அது உனக்குள்ள இருக்கு. இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா டிவினிட்டி ஆஃப் டீமன் காட் ஃபைனலா உயிர் தெளிந்திருக்கு. இப்போ உன்கிட்ட தான் எல்லா விஷயமும் இருக்கு லவ். உன்கிட்ட இன்ஃபினிட் ஸ்ட்ரென்த் இருக்கு, பாசிபிலிட்டி இருக்கு. இப்போ உன்னோட வாய்ப்பு அது வந்து என்லெஸ்ஸா போகும். அதனால இன்னமும் ட்ரெயின் பண்ண, இன்னமும் ஸ்ட்ராங்கரா மாறு. நான் இந்த பவர்லாம் எனக்கு ஒன்னும் தேவையில்லை பாட்டி. ஏன்னா இதனால நீங்க மறைவீங்கன்னு சொன்னா நான் ஒன்னும் டீமன் காடாவே மாறி இருக்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் நீங்க எதுக்கு பாட்டி இந்த மாதிரி விஷயத்த சொல்லவே இல்ல? ஏன்னா நீங்க வந்து என் கூடிய இருக்கணும்னு ஆசை. நீங்க எப்பயுமே என்னோட பக்கமா என்னோட மாஸ்டரா இருக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஏன்னா நான் இப்போ ஒரு நோபு தான். நீங்க சொன்ன மாதிரி எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஏன்னா நீங்க சொல்லித்தர அந்த விஷயத்தினால தான் எவ்வளவு நான் முன்னேறி வந்தேன். அதே மாதிரி இன்னமும் நிறைய விஷயத்த உனக்கு சமைச்சு தரணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு பாட்டி. என்னோட ரெசிபிஸ் அது இன்னமும் நிறைய இருக்கு. எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் காட்டணும். நம்ம இதே மாதிரி ஒன்னா நைட் எல்லாத்தையும் பார்க்கணும். கூட பீஸை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். எவ்வளவு ஆசைகளோட என்ன தெரியுமா பாட்டி? நீங்க வந்து போக கூடாது என்னோட சைடு. என்னோட மாஸ்டரா ப்ளீஸ் நீங்க இருக்கணும். ப்ளீஸ் பாட்டி, நீங்க வந்து போக கூடாது. ஏன்னா எனக்கு அப்பா அம்மான்னு சொல்லிக்கிற அளவுக்கு யாருமே பெருசா இல்ல. எனக்கு எல்லாமே நீங்க தான் பாட்டி. ஆனா நீங்களும் இப்ப போயிட்டா நான் வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன் பாட்டி? இல்ல இதுல எனக்கு தெரியுது நீ இன்னமும் நிறையவே ட்ரைனிங் பண்ணணும்னு நினைக்கிறேன். உன்னோட கம்போசரை நீ இழக்க கூடாது. அதனால பாட்டிமா சொல்றேன், நீ வந்து அழுவ கூடாதுமா. இதே மாதிரி நீ சின்ன சின்ன விஷயத்துக்கு அழுதா அதுக்கப்புறம் பாட்டி வந்து என்ன நினைச்சு நான் ரொம்ப கவலைப்படுவேன்ல. அங்க பாட்டிமா சொன்ன ஒரு விஷயமும் அங்க பிளாஷ்பேக்கா இவளுக்கு ஞாபகம் வந்து ட்ரைனிங் பண்ணாத போது என்ன நீ பாட்டின்னு சொல்லி கூப்பிடலாம். இதெல்லாம் இவ யோசிச்சு பார்த்து அங்க ஓன் அழுவுறா. பாட்டிமா நீங்க போக கூடாது, பிளீஸ் போகாதீங்க. இல்ல என்னோட நாள் வந்து முடிக்கு வந்துச்சு. அவ்வளவுதான். நான் என்ன ஆசைப்படுறேன்னா என்னோட வாழ்க்கை அது ஜாய்ஃபுல்லாவும் ரொம்ப ஹாப்பினஸோடயும் போகணும்னு ஆசைப்படுறேன். அதனால லவ்லி கிராண்ட் டாட்டர் லவ், ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. பாட்டிமா எப்பயுமே உன்னை லவ் பண்ணுவாங்க லவ். அதை ஒண்டி மறக்காத. பாட்டியை நினைச்சு ரொம்ப அவ அழுவுறா. இங்கேயே இந்த எபிசோட முடியுது. இந்த எபிசோடு உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லவ்வோட ட்ரைனிங்ல கிட்டத்தட்ட 3-4 சாப்டரை வந்து இழுத்துட்டாங்களா. அதனாலதான் பீஸ் மத்தவங்க எல்லாம் காட்டல. இதுக்கப்புறம் தான் அவங்க எல்லாம் காட்டுவாங்க. சோ பாக்குறதுக்கு தயாரா இருங்க. மறக்காம கீழே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா? ஒன்னும் பிரச்சனை இல்ல, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.